தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பட்ஜெட் இதுல என்னென்னலாம் நம்ம எதிர்பார்க்கலாம், இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வருஷம் பிப்ரவரின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு 2 நாட்கள் நினைவுக்கு வரும். ஒன்று பிப்ரவரி 14 காதலர்கள் தினம், இன்னொன்று பிப்ரவரி 1 பட்ஜெட் தினம். அன்னைக்கு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட நாள் நாளைக்கா பிப்ரவரி 1. ஆனால் இந்த முறை என்ன சண்டே வருதுங்க. சரி, சண்டே பார்லிமெண்ட் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த முறை சண்டேல தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்களே. இது கொஞ்சம் ரேரான ஒரு அக்கேஷன் தான், சண்டேல பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது அப்படின்றது. இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைலாம் சொல்ல முடியாது, நடந்திருக்கு. பட் இந்த டிக்கெட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ரேரான மூமெண்ட்டாக தான் பார்க்கப்படுது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ண போற, தொடர்ச்சியா தாக்கல் பண்ண போற 9வது பட்ஜெட் இது. சம ஹைலைட்ல இந்த பட்ஜெட் தாக்கலை முன்னிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் சமீப காலமா இந்த நம்ம நாட்டை ஒட்டுமொத்தமா ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது எல்லாம் மனசுல வச்சுதான் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். FTA இருக்குல்ல, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த யூரோப்பியன் யூனியன் கூட சமீபத்தில் நாம ஒரு பண்ண விஷயம் பப்ளிசைஸ் பண்ண படிச்சு பாருங்க. இது இந்தியாவோட எக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்துருக்கிறதா பிரதமர் மோடி அவர்கள் ஆழமாக நம்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா அமெரிக்கா டீல் இருக்குல்ல, பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு பாருங்க. இது கூடிய சீக்கிரம் கன்க்ளூஷனுக்கு வந்துடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 முக்கியமான விஷயங்களுக்கு மத்தியில தான் நாளைக்கு பட்ஜெட் தாக்கலாக போகுது. இந்த எக்கனாமிக் சர்வே 2026 பொதுவாக பட்ஜெட் தாக்கலாகிறதுக்கு முன்னாடி இந்த சர்வே ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்கல்ல. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான 2 விஷயங்கள். அதில் ஒன்று, நம்ம நாட்டோட எக்கானமி இருக்குல்ல, இது 6.8% ஆரம்பிச்சு 7.2 வரைக்கும் மேலே போகுன்றாங்க ஃபினான்ஷியல் இயர் 2027. ரைட்டு, நல்ல விஷயம். ஒரு பக்கம் ப்ளஸ்ஸை பார்த்துருமா, அடுத்த மைனஸை சொல்லிடுறேன். நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குல்ல, பண வீக்கம், இது 2026 நிதியாண்டில் இருந்ததை விட 2027 நிதியாண்டில் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன ப்ரோ, ரெண்டுமே பாசிட்டிவ் அவுட்கம்மான்னு கேட்டிங்கன்னா மக்களை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நாம் க்ரோத் இப்படி இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த எஸ்டிமேட் பண்ண க்ரோத்தை அச்சீவ் பண்ணணும்னாக்கா அந்தளவுக்கு இங்கே அவுட்கம்மை காட்டணும், ஜிடிபியில் மேலே கொண்டு வரணும். அது சாதாரண விஷயமே இல்லை, அதுக்கு பயங்கரமாக பாடுபடணும் நம்ம. ஒன்று, ஸோ இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம் அச்சீவ் பண்ணுறதுக்கு. 2வது, இன்ஃப்ளேஷன் ஒரு நாட்டுக்கு பெருசாக தலைவிரிச்சு ஆடவே கூடாது. உதாரணத்துக்கு போன மாதம் 1 கிலோ அரிசியை நீங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. இந்த மாதம் 100 ரூபா கொடுத்தா தான் 1 கிலோ அரிசி கிடைக்கும்னாக்கா அதுதான் இன்ஃப்ளேஷன். பணம் அதோட மதிப்பை பொருளுக்கு நிகராக இழக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இதான் இன்ஃப்ளேஷன், பணம் விற்கணும்னு சொல்லுவோம். அது போன நிதியாண்டை விட வர நிதியாண்டில் அதிகன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கா இதுதான் கீ கன்சர்ன் நம்மளுக்கு. இது எல்லாத்தையும் மனசில் வச்சோம் இந்த பட்ஜெட்டை உருவாக்கி இருக்கணும். ஓகே, ருப்பி, நாம் டாலர் வேல்யூ பற்றி அதிகமாக பேசியிருக்கோம், ஆனால் ருப்பியை பெருசாக கவனிச்சிருக்கோமா? ருப்பி சம்மடி வாங்கிட்டு இருக்க மக்களே, அது எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. கடைசி செஷனில் கூட பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 91 ரூபாய் 95 காசு வரைக்கும் வந்துச்சு. என்ன 92 ரூபாய்க்கு ஒரு 5 காசு கம்மி, அவ்வளோதான். ஆனால் இதுவே சரியான அடி நம்மளுக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோ வீக்கன் ஆகிட்டு இருக்கோம் இந்த டாலருக்கு நிகராக. நாம இந்த நேரத்தில் RBI என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா, இல்லைங்க நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறத, இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க, அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு RBI சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றதையும் பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது கூடவே ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, நான் அதை பற்றியும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம நாட்டோட க்ரோத்தை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவான செய்தியாக இந்திய ரூபாய் மதிப்பு கீழே அடி வாங்கிட்டு இருக்கின்ற விஷயமும் கேட்டுக்கிட்டு இருக்கோமா. இதை பேலன்ஸ் பண்ணணும். நம்ம நாடு க்ரோத்தை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டே இருந்துட்டு ப்ரோபகண்டா பண்ணிட்டு பின்னாடி காசு இந்த ருப்பி அடி வாங்கிட்டு இருக்குன்னு வைங்க, அது உண்மையான க்ரோத்தெல்லாம் கிடையாது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும். நம்ம இந்தியன் கரன்சியும் வெயிட்டாக மேலே போகணும், க்ரோத்தும் கூட மேலே வரணும். இதை மெயின்டைன் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் மக்களே. அமெரிக்காவில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க டாலருக்கு இணையாக க்ரோத்தை கொண்டு போகிறது, அதுமாரி பண்ணி கொண்டு வரணும். இதை நம்ம பண்ணிட்டாலே ஓகே, சூப்பராக இருக்கும். பட்ஜெட்டில் இது சார்ந்து என்ன முடிவுகள் அறிவிக்க போகிறாங்கன்றதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த செக்டார்ஸ்லாம், கீ செக்டார்ஸ்லாம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரைமரியாக ரயில்வேஸு, அதுவும் ஹைஸ்பீட் ரயில்வே பற்றி 1008 ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு இருக்கலாம். ஒன்று வேணா அதில் ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம நாட்டில் இந்த பாலம் போடுறது, சாலை போடுறது எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்புறம் இந்த அர்பன் டெவலப்மெண்ட்டு, மேனுஃபேக்சரிங் முக்கியமான செக்மெண்ட்டு. ஜிடிபியை பேஸ் பண்ணி பூஸ்டர் கொடுக்கணும்னா மேனுஃபேக்சர் ரொம்ப முக்கியம்.
ஆட்டோ, டிஃபென்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, எம்எஸ்எம்இ எல்லா பட்ஜெட்லேயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எம்எஸ்எம்இ. ஆனால் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் போதுமானு கேட்டிங்கன்னா அதில் இருக்கவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும், போதில் தான் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அரசால் பெருசாக பண்ணிவிடவும் முடியல. மேலோட்டமாக சில விஷயம் கூட பெனிஃபிட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதை ஃபுல் பிளஜாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம நாடு இன்னும் டாப்பில் வரும் இந்த எக்கனாமிக் க்ரோத்தை பேஸ் பண்ணி. ஏன்னா எம்எஸ்எம்இ தான் நம்ம நாட்டோட 2வது முதுகெலும்புன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த முறை பட்ஜெட்டில் அதிக ஃபோக்கஸ் ஏஐ கொடுக்கலாம். அப்புறம் ஹெல்த் கேர், டூரிசம், அக்ரிகல்ச்சர், லாஜிஸ்டிக்ஸ்னு இவ்வளோ கீ செக்டார்ஸில் ஃபோக்கஸ் இந்த முறை பட்ஜெட்டில் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஓகே, என்னென்ன எதிர்பார்ப்புகள்னு ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 12 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி. இந்த எஃப்டிஏவை நம்ம பப்ளிசைஸ் பண்ணது ஒன்று. கூடிய சீக்கிரம் அமெரிக்காவுடனான ட்ரேடும் ஃபைனலைஸ் ஆகிடும். இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இதில் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனு இந்த பட்ஜெட்டில். இதுக்கு ஏதாவது அரசு ஒரு திட்டத்தை வச்சுருப்பாங்களா? இதுக்கு இவ்வளோ பணத்தை ஒதுக்கீடு பண்ணுறோன்னு எதனா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரோ அது எப்படி லாஜிஸ்டிக்ஸில் வேலை கிடைக்கிறதுக்கும் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் புரியலையே, எங்கே இடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மக்களே நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ்னால் ஏதோ சும்மா பொருளை கொண்டு போய் ஏற்றிட்டு இறக்குறவங்க அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய வியாபார உலகம். அதில் நம்ம கவர்மெண்ட் கடிவாளம் போடுறதோ இல்லையோ, மற்ற நாடுகள் டாரிஃப் மேலே டாரிஃபாக தலைவலியை கொடுத்துட்ருக்குல்ல, அதில் இப்போ கொஞ்சம் டென்ஷன் குறைய வாய்ப்பு இருக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் இதை முறைப்படுத்தணும், ரெகுலேட் பண்ணிவிட்டு நாளப்பின இது போல் டாரிஃப் வந்தாலும் நம்ம இங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. இந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பர்ஃபெக்டாக போய்ட்டு கிளிச் வந்துடக்கூடாது. சார்ந்து டைவர்சிஃபிகேஷன் என்னென்ன பண்ணுறோம், இந்த டைவர்சிஃபிகேஷன் ப்ராசஸில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, நியூ ஜாப்ஸை கிரியேட் பண்ணுறோம், இது எல்லாம் சார்ந்த திட்டம் கையில் வேணும். இது நாளைக்கு பெருசாக எதிர்பார்க்குறோம். 2வது எதிர்பார்ப்பு கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்ஸ் இருக்குல்ல. இது மேக்ஸிமம் எந்த கவர்மெண்ட்டை குறைக்கிறோம் சொல்லும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் குறைச்சிட மாட்டாங்க. பிகாஸ் வருஷங்கள் உருண்டோட ஸ்பெண்டிங்ஸும் அதிகரிச்சுட்டு இருக்கும். இதை கர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கண்ட்ரோலில் கொண்டு வர்றது. ஆனால் கவர்மெண்ட் இதை கொண்டு வரது சார்ந்தும் நல்ல திட்டங்களை கையில் வச்சுருப்பாங்க. ஸ்பெண்டிங்கை குறைகிறோன்னு சொல்லிட்டு மக்களோட பாக்கிட்டு எக்ஸ்ட்ரா பணத்தை எடுக்காமல் இருந்தால் சரிங்க. பார்ப்போம். இந்த பட்ஜெட்டில் 3வது மிக முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன், கோல்டு ஏற்கனவே வேலை மேலே போயிட்டுருக்கா, இப்போ வர கிராஷ் ஆகிட்டு இருக்கு. கவனிச்சிருப்பீங்க கோல்டு சில்வர் ப்ரைஸ்லாம். ஸோ கோல்டு அதிகமாக வாங்க முடியாத மக்கள், ஏழைகளோட தங்கமாக பார்க்கப்படுற வெள்ளி இருக்குல்ல சில்வர், அதை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ அதிகமாக வெள்ளியை நம்ம இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இது சார்ந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கா, உலகம் முழுக்க டிமாண்ட் வர கிரியேட் ஆயிடுச்சுன்னா இம்போர்ட்டில் ஒரு தலைவலியை ஃபேஸ் பண்ணுவோமா? மக்களுக்கு எது தேவைன்றதை இப்போ அரசு தெளிவாக புரிஞ்சுக்கிச்சு, அவ்வளோதான். இதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, சில்வர் சார்ந்த இம்போர்ட் டியூட்டி இருக்குல்ல, அதை அதிகப்படுத்திட்டு என்னங்க பண்ணுறது? நான் இந்த பட்ஜெட்டில் நெகட்டிவாக எதிர்பார்க்குற விஷயம் இது ஒன்று தான். சில்வருக்கு எப்படின்னா தங்கத்தை என்ன பண்ண போகிறாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கடுத்து 4வது எக்ஸ்பெக்டேஷன் செஸ்ஸு. அதாவது நம்ம நாட்டில் கல்வி சார்ந்தும் மக்கள் நல்வாழ்வு சார்ந்தும் ஹெல்த் கேர் சார்ந்தும் நிறைய விஷயங்களை பண்ணுவோம். அதுக்கான பணம் இருக்குல்ல, இதை அந்த டேக்ஸ் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க டேக்ஸ்லேயே செஸ்ன்னு போட்டு ஒன்று எடுத்துருவோம் நம்ம. இது போல் செஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 4% இருக்குங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பட்ஜெட்டில். இதை குறைக்கிறாங்கன்னா ஹைலைட்டான மேட்ரு, ஆனால் அதிகப்படுத்துறதா நான் பர்சனலாக எதிர்பார்க்குற விஷயம் இந்த பட்ஜெட்டில். 5வது எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த ஈவி. அதாவது நீங்கள் ஈவி வெஹிக்கிளாக வாங்கிட்டே இருப்பீங்க, ஆனால் அதுக்கான சார்ஜிங் சார்ந்த போர்ட்டே எங்கேயுமே இல்லைனாக்கா நீங்கள் வாகனத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்த டவுட் எல்லாருக்கும் வருதுல்ல. கவர்மெண்ட் ஒரு பக்கம் இந்த ஈவி வெஹிக்கிள்ஸை ஃபுல்லாக புஷ் பண்ணுறான்னு, இன்னொரு பக்கம் பெட்ரோல் பங்கை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த தலைவலியை தீர்க்கிற மாதிரி ஓரளவுக்கு தீர்க்கிற மாதிரி, ஏன்னா ஓவர் நைட் ஒரு வருஷத்தில் இதெல்லாம் பாசிபிள் இல்லை, நம்மளுக்கே தெரியும். இந்த இஇ சார்ஜிங் இருக்குல்ல, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சார்ந்த அரசு பெருசாக ஒரு முடிவு எடுக்கலாம். நாளைக்கு பட்ஜெட்டில் இதை பற்றி அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே, இது கூடவே இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை பேஸ் பண்ணுறது, இதுலேயும் அரசு ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா இந்தியாவில் இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஈவியை பார்க்க முடியும். ஓகே, 6வது எக்ஸ்பெக்டேஷன், இந்த கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, இந்த ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறவங்க, அப்புறம் நிறைய பசங்க டாக்ஸி ஓட்டுறவங்க, அதாவது அவங்களுக்கு பர்டிகுலர் இந்த டைமிங் தான் சொல்லி ஷிஃப்ட் இருக்காது, அவங்க ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுவாங்க, அதுமாரி போயிட்டுருக்கோம். இது போல் ஒர்க்கர்ஸ் தான் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இவங்களுக்கு இந்த சோஷியல் செக்யூரிட்டி இருக்குல்ல, இதை இன்னும் வேர்டன் பண்ணலாம். போன பட்ஜெட்டில் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க, இந்த கிக் ஒர்க்கர்ஸ் சார்ந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட். ஓகே, ஆனால் அது போதாது, இந்த முறை அது அதிகரிக்கணும். இதை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ சமீபத்தில் வெளியாக இருந்த எக்கனாமிக் சர்வே 2026 இருக்குல்ல, அதில் ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நம்ம நாட்டில் 40% கிக் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு கம்மியாக சம்பாதிக்கிறவங்களாம் மாதத்துக்கு. என்னோட கன்சர்ன் இந்த பசங்க மேலே மட்டும்தாங்க இருக்குது. பசங்க கூட சொல்ல முடியாது, ஏன்னா முதல்ல தான் காலேஜ் பசங்க ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காத பசங்க, வேலை கிடைச்சிருக்கோம் ஆனால் அந்த சம்பளம் போதலன்ட்டு ஈவினிங்கில் இது போல் வேலையை பார்க்குறவங்க, இவ்வளோ ஏங்க குடும்பத் தலைவர்கள் பல பேர், குடும்பத் தலைவிகள் பல பேர் இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் பணவீக்கம் மேலே தான் போகுது, குறையுதுலாம் சொல்லாதீங்க, கண்ணுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் அவங்க சம்பாதிக்கிறதும் பத்த மாட்டுதுங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக இது போல் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் 40% கிக் ஒர்க்கர்ஸ்
மாதம் 15,000 ரூபாய் கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்க நலன் சார்ந்த அரசு பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தே தீரணும். இது 7வது எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. சமீபத்தில் ஜிஎஸ்டியில் பெரிய மாற்றம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அது பார்க்குறது ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போதாது, இன்னும் அதிகமாக வேணும். இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்த ரிலீஃபு. இது 2 மட்டும் பண்ணிட்டாங்கனாக்கா கன்சம்ஷன் அதிகமாகும். நம்ம இந்தியாவில் பொருட்கள் வாங்குகிற எண்ணிக்கை அதிகமாகும். ஜிடிபி சும்மாலாம் மேலே வந்துடாது. இங்கே ஒரு சைக்கிள் நடக்கணும். பொருட்கள் அதிகப்படியாக நம்ம நாட்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு இங்கே அதிகமாக விற்பனை பண்ணப்படுதுன்னு வைங்க. இங்கே வாங்குறோட நம்ம மக்கள் தான். ஸோ பணம் வெளியே போகாது, நம்ம நாட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பணம் வெளியே போயிட்டுருக்கோம் அவ்வளோ காலம் நம்மளுக்கு தலைவலி தான். ஆக்சுவலாக அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குல்ல, ஏடிசி, இது சார்ந்து ஹைக்கை கூட நம்ம இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இது கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம். ஓகே, 8வது எக்ஸ்பெக்டேஷன், இந்த டிடிஎஸ் இருக்குல்ல, இதில் ஒரு ரிலீஃபை மட்டும் கொடுத்துட்டான்னு வைங்க. இந்த பேங்க் டெபாசிட்ஸ் இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கொஞ்சம் பிடிக்கிறத கூட பிடிக்காம விட்டா கொஞ்சம் அது பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். 9வது இந்த கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ண டாக்ஸேஷன். இதில் மக்களுக்கான ரிலீஃபை பண்ணி விட்டாங்கன்னா கோடி புண்ணியமாக போகும். கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து ஒரு ஸ்கீமில் போடுறாங்க, ஒரு விஷயத்தில் போடுறாங்க அப்படின்னா அங்கே கேபிட்டல் கெயின்ஸில் வந்து நின்று அதில் பர்சன்டேஜ் பிடிச்சா எப்படிங்க இருக்கும்? இதை கொஞ்சம் தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 10வது முக்கியமான விஷயம் ஐடி. ஒரு முறை பட்ஜெட் தாக்கல் ஆகுது அப்படின்னாலே இன்கம் டேக்ஸ் ஸ்லாபு எந்த அளவுக்கு இருக்க போகுது, இது சார்ந்த கேள்வி வந்துடும்ல. என்னோட சிற்றறிவு கெட்டின வகையில் நாளைக்கு பட்ஜெட்டில் ஸ்லாபில் பெருசாக சேஞ்சஸ் வராதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி அந்த சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்களே, அதனால் இந்த முறை பெருசாக வராதுன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி சேஞ்ச் ஓவர் வருது அப்படின்னா அது அதிசயம், அற்புதம் மட்டும்தான். ஆனால் அது பெனிஃபிட்டை கொடுக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஐடி ஸ்லாப்ஸு நியூ டேக்ஸ் ரெஜிம் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் இல்லை, 0. 4 லட்சத்து ரூபாயிலிருந்து 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 5%, 8 லட்சத்தி ரூபாயிலிருந்து 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 10%, 12 லட்சத்தி ரூபாயிலிருந்து 16 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 15%, 16 லட்சத்தி ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு 20%, அண்ட் 20 லட்சத்தி ரூபாயில் ஆரம்பிச்சு 24 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 25%, அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா 24 லட்சத்தி ரூபாய்க்கு மேலே யார் சம்பாதிச்சாலும் 30%. இந்த பட்டியலில் 11வது எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி தான். இந்த விடிஏன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது வர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ். இதை பேஸ் பண்ணி நாளைக்கு பட்ஜெட்டில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதில் பெரிய குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்குல்ல. ஏன்பா கிரிப்டோ கரன்சிக்கு டேக்ஸ் இருக்கா இல்லையா? ஏற்கனவே இருக்குன்னு சொன்னாங்க, பட் தெளிவாக எங்கேயுமே அந்த ரெஃபரன்ஸை பார்க்க முடியல. போனால் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை இங்கே மதிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்தியன் அரசு ஒரு டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்தா சொல்கிறாங்க, ஒரு காயினை. என்னென்னே புரியலன்னு குழப்பம் இருக்குல்ல, அது நாளைக்கு தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறை கவர்மெண்ட்டே தெளிவாக புரிஞ்சிருச்சு, டிஜிட்டல் தான் இதுக்கப்புறம் எல்லாமேன்றது. அதனால் இதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி நிறைய அசட்ஸ் இருக்குல்ல, டிஜிட்டலை பேஸ் பண்ணி இதுக்கு ஒரு 30%க்கு மேலே டேக்ஸை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பொதுவாக அந்த 30%லாம் எங்கே நம்ம பார்ப்போம்னாக்கா, இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் யாருனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம். நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது ப்ராஃபிட்டாக வரும்போது 30% அவன் பிடிச்சிப்பான், பேலன்ஸாக உங்களுக்கு வரும். யோசிச்சு பாருங்க, அது போல விஷயம் இந்தியாவுக்குள்ளேயே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த லிஸ்ட்டில் 12வது எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எக்கானமி. புதுசாக இருக்குல்ல, அதாவது இந்த சாம்பிராணியை வாங்குங்க, அந்த ஊதுவத்தியை வாங்குங்க, இந்த பிராண்டில் இந்த கற்பூரத்தை வாங்குங்க, இந்த கருங்காலி மாலையை போடுங்க, இந்த ருத்ராட்ச மாலையை வாங்க, இதோட பிராண்ட் இதுதான். கையில் இருக்க நவரத்தன கற்கள் நீங்கள் இந்த பிராண்ட் இது வாங்குங்க. நீங்கள் போடுற உடைகள் ஃபுல்லாக இந்த ஆன்மீகம் சார்ந்த உடைகளை இங்கே போய் வாங்குங்க. சபரிமலைக்கு மாலை போடுறீங்களா, இந்த கடையில் மாலை வாங்குங்க, இந்த பிராண்டில் ட்ரெஸ்ஸை வாங்குங்க. அது இதுன்னு ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி பெரிய எக்கானமி இருக்குங்க. ஏன் டிஜிட்டல் கான்டென்ட்ஸை கூட நீங்கள் ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி எக்கானமிக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்படி ஆன்மீகத்தை மையப்படுத்தின பொருளாதாரம் இருக்குல்ல, இதை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் நாளைக்கு ஒரு பெரிய முடிவு எடுத்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நினைக்கிறேன். இது அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷனாக தெரியுதுல உங்களுக்கு. நம்ம கவர்மெண்ட்டை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன், அதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஓகே மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினதாக இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். பட்ஜெட்டில் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ இதை ரொம்ப எதிர்பார்க்குறேன், ப்ரோ இது நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தா அப்படின்னு எதை எதிர்பார்க்குறீங்க? எது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.